வீட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது வீக்கெண்டுக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பிரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இவங்களை ஏன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்ரேடிங் தமிழ் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனாக இவங்கள்ட்ட இருக்கும். அது மட்டும் இல்லை இவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம கோர்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து ஒரு வெபினார் வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ கிடைக்கும். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துரும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட்ஸுக்கு இதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போயிருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ரெசிஸ்டன்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம் 23,871. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்தது. ஸோ செகண்ட் 1 ஹவர் நல்லா பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டு கொடுத்தது. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இப்போ 24,246 நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது வந்து இந்த 23,871 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே போகுது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி நீங்கள் கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,246 250 இந்த ரேஞ்சுக்கு மேலே போகுது அப்படின்னா 24,500 24,480 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து என்ன பண்ணணும்னா போகிறதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே 24,500க்கும் மேலே போகுது அப்படின்னா 24,854 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,000க்கு கீழே வந்தால் தான் இனிமேல் சப்போர்ட்டு. 24,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கீழே வந்துட்டு கூட 24,000லேருந்து சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். அது 24,250 ஓகேங்களா. ஸோ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,000 இப்போ வந்து 24,188 முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து 24,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு 24,059 சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட திரும்பலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துங்க. ஸோ இனிமேல் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா 24,000 கீழே போனால் தான் நம்ம வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக வந்து மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்றத பார்த்துங்க. சரி ஓகே, 24,059லேருந்து கீழே வருது அப்படின்னா 23,871ன்றது அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இதை வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,350. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலான 51,834ன்ற ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் இன்றைக்கி மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே 51,831 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி இந்த கேப்பை வந்து இன்னும் இவங்க வந்து ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் போகணும் அப்படின்னா 52,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 52,000க்கு மேலே போகுதுன்னா 52,300ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும், அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 53,000 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 51,350ன்றது சப்போர்ட்டு. இந்த 51,350க்கும் கீழே வருது அப்படின்னா 50,659 அப்படின்றது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருதுன்னா 50,500 தான் அடுத்த சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன்லேருந்து ஒரு வால்டிலிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த நாளில் விட்டுட்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ இப்போ வந்து ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கரெக்டான ரேஞ்சில் நிற்கிது. அதாவது ரவுண்ட் ஃபிகர் 24,000 நிற்கிது. அப்போ இந்த 24,000ன்றது இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 24,000லேருந்து நாளைக்கு மேலே போகுதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 24,200 வரலையும் போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆல்மோஸ்ட் இந்த கேப் சின்ன கேப்பு கொடுத்துருவாங்க. அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிடும் 24,200க்கு போணுச்சு அப்படின்னா. ஸோ இந்த 24,200க்கும் மேலே போகுது அப்படின்னா 24,488ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி 24,000லேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வருதுன்னா சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,770 அப்படின்றது சப்போர்ட்டாகவும் 23,700ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா. சார் ஏன்னா இது ஒரு கன்சல்டன்ஸ் ஜோன் பண்ண இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் பண்ண ஏரியா, அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த 23,700க்கும் கீழே வருதுன்னா 23,456ன்றது அடுத்த சப்போர்ட் ஓகேங்களா. இதை வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12,700க்கும் 13,000க்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வால்டிலிட்டி கொடுத்துட்டு இருந்தது. எப்போ 13,000 இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கோ அதுக்கப்புறம் நல்ல ஃபர்தர் மூவ்மெண்ட் நடக்கும்ன்றதை சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்களேன், இன்றைக்கி நடந்ததே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 13,000க்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் 13,000 போய் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஏற்கனவே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சின்ன கரெக்ஷன் மாதிரி ஒரு 1 ஹவர் கொடுத்தாங்க.
ஓகேங்களா. சாரி 9.15க்கே வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரெசிஸ்டன்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்தராக வந்து பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து 13,100 கிட்ட மார்க்கெட் நிற்கிது. இப்போ 13,100க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 13,234 37ன்றது ப்ரீவியஸ் ஸ்விங்கு இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்தராக அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 13,400 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். சரி ஓகே, சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் 13,000க்கு கீழே வந்தால் தான் 13,000ன்றது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஸோ இந்த 13,000க்கு கீழே வருதுன்னா 12,950ன்றது ஒரு 50 பாயிண்ட் கீழே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வருது அப்படின்னா 12,772 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபைனலாக நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய சென்செக்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி எப்படி ட்ரேட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இவங்களும் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 ஹவர் வந்து என்ன நடந்திருக்கு, நம்மளோட ரெசிஸ்டன் 78,900 வந்து ரெசிஸ்டன் எடுத்தது 1 ஹவர். இந்த 1 ஹவரை பிரேக் அவுட் நடந்த உடனே ஃபர்தராக வந்து சூப்பராக பிரேக் அவுட், அதாவது இந்த கன்சல்டன்ஸ் ஜோன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் எப்படி இந்த 1 ஹவர் கேண்டில் அதாவது 11.25 கேண்டில் வந்து ஒரு டோஜி வச்சுட்டு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏகன் வந்து நல்லா போயிருக்கு பாருங்க. ஸோ அப்போ இன்றைக்கி சென்செக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80,000 வரலையும் போயிருக்கு. ஒரு எத்தனை பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,100 பாயிண்ட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, 1,500 பாயிண்ட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவில் போய் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த 80,000க்கு போயிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நாளைக்கு இந்த 80,000க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 200 பாயிண்ட்டுக்குள்ளே இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. 80,000க்கு மேலே போணுச்சுன்னா 80,220ன்ற ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா ஒரு 800 பாயிண்ட் 81,000 வரலையும் போகும். ஓகேங்களா. சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 80,000 தான் சப்போர்ட். 80,000க்கு கீழே வருதுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் 79,500ன்றது ஒரு சப்போர்ட். அதுக்கும் கீழே வருதுன்னா 79,000 அப்படின்றது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. இதான் வந்து சென்செக்ஸுக்கான ஒரு சப்போர்ட். மேக்ஸிமம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு ரவுண்ட் ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணும்போது சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. டிமேட் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து என்ஐசியில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூ ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ நம்பா.